ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈசாக்கு தன் தாய் சாராள் மரித்து 3 ஆண்டுகள் கழித்து ரெபெக்காளை திருமணம் செய்கிறார். ஈசாக்கு திருமணம் செய்து கொள்ளும்போது 40 வயது உடையவராக இருந்தார். 60வது வயதில் ஏசா யாக்கோப்பை பெற்றெடுக்கிறார். ஆபிரகாமுடைய ஆயுசு நாட்கள் 175 ஆண்டுகள். அவர் மரித்தார். ஈசாக்கின் குடும்பத்தாரும் இஸ்மவேல் குடும்பத்தாரும் ஆபிரகாமை மக்பேலாவில் அடக்கம் செய்தார்கள். ஆபிரகாம் மரிக்கும்போது யாக்கோப்பு ஏசா 14 அல்லது 15 வயதுடைய சிறு பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்குக்கு எல்லா சொத்துக்களையும் கொடுத்தார். ஆபிரகாமுடைய மறுமனையாட்டியினுடைய பிள்ளைகளுக்கோ நன்கொடைகளை கொடுத்து அனுப்பினார் என்று நாம் அறிகின்றோம். தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம்.